வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, என் பாடுகளை தியானிப்பவர்கள் ஏராளமான பலன்களை அடைவார்கள். இது நம் ஆண்டவர் இயேசு நமக்கு அளித்த வாக்குறுதி. புனித வாரத்தின் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளில் நம் மீட்பரின் இதய துடிப்பை உணரப் போகின்றோம். இயேசு நாதருடைய திருப்பாடுகளின் கடிகாரம் பெரிய வியாழன் இரவு தொடங்கி புனித வெள்ளி மாலை வரை நம் ஆண்டவர் நமக்காக அனுபவித்த அந்த 24 மணி நேர மரண அவஸ்தையின் சாட்சியம். ஒவ்வொரு மணி நேரமும் அவர் நமக்காக சிந்திய இரத்தம், அவர் ஏற்ற அவமானம், அவர் சுமந்த சிலுவையின் பாரம், இவை அனைத்தும் எதற்காக? என் இறைவன் எனக்காக இவ்வளவு செய்தாரே, நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு கேள்வி நம் இதயத்தை உருக்கட்டும். இந்த திருப்பாடுகளின் தியானமும் புனிதமான புகழ் மாலையும் நம் பாவ கரைகளை கழுவி நம் காயங்களை ஆற்றும் மருந்தாக அமையப் போகிறது. வாருங்கள், அந்த பாடுகளின் கடிகாரத்தோடு இணைந்து நாமும் கல்வாரி மலை வரை பயணிப்போம். நம் மீட்பரின் பாதங்களில் நம் இதயங்களை சமர்ப்பிப்போம். அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய ஜெப கோரிக்கைகளை கீழே உள்ள கருத்து பகுதியில் எழுதுங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஜெபிப்போம். அன்பின் சிகரமே இயேசுவே, உமது திருப்பாடுகளின் இந்த 24 மணி நேர துயரங்களை நாங்கள் தியானிக்க தொடங்குகிறோம். ஒவ்வொரு மணி நேரமும் நீர் அனுபவித்த அந்த ரணங்களை நாங்கள் நினைத்து பார்க்கும்போது எங்கள் கடின இதயம் உருக செய்யும். உமது தியாகத்தின் மதிப்பையும் எங்கள் மேலுள்ள உமது அளவற்ற அன்பையும் நாங்கள் உணர அருள் தாரும். இந்த தியானத்தின் வழியாக நாங்கள் மனமாற்றம் பெற்று புதிய மனிதர்களாக உயிர்த்தெழ செய்தருளும். ஆமீன். இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் கடிகாரம். ஆண்டவருடைய திருப்பாடுகளை தியானம் பண்ணுகிறவர்கள் ஏராளமான பலன்களை அடைவார்கள். பெரிய வியாழக்கிழமை அஸ்தமனமாகி 6 மணி வேளையில் இயேசுநாதர் பழைய ஏற்பாட்டின்படி தாமே ஒரு செம்மறியைப் போல் பலியாகி மனிதரை ரட்சிப்பதற்கு அடையாளமாயிருந்த பாஸ்காவாகிய இரவமுதை தம்முடைய 12 அப்போஸ்தலர்களோடே செய்தருளினார். 7 மணி வேளையில் தாழ்ச்சி என்கிற புண்ணியத்தை தமது மாதிரிகையினால் கற்பிக்கத்தக்கதாக தம் அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவினார். பின்னும் மனு மக்களின் பேரில் தமக்குள்ள தயை நேசத்தை காண்பிக்கத்தக்கதாக தம்முடைய திரு சரீரமும் திரு இரத்தமும் அடங்கிய தேவ நற்கருணையை உண்டாக்கி தம் சீடர்களுக்கு திரு உணவாக தந்தருளினார். 8 மணி வேளையில் தம் சீடர்களுக்கு அமிர்த பிரசங்கமாக அநேகம் திவ்ய போதனைகளை போதித்து நடக்க போகிற துக்க துயரங்களையும் அவர்களுக்கு அறிவித்து தம்முடைய தேவ பிதாவை ஸ்தோத்திரம் செய்தார். 9 மணி வேளையில் தம்முடைய அப்போஸ்தலர்களை கூட்டிக் கொண்டு பூங்காவனத்துக்கு எழுந்தருளி கல்லறி தூரத்தில் அவர்களை விட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து கூடுமாகில் இத்துன்ப பாத்திரம் தம்மை விட்டு விலக தம்முடைய தேவ பிதாவை மன்றாடி, ஆயினும் பிதாவே, என் மனதின்படி அல்ல, உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று ஜெபித்தார். 10 மணி வேளையில் இருமுறை தம் சீடர்களிடம் வந்து அவர்கள் நித்திரை செய்வதை பார்த்து விழித்திருந்து ஜெபம் செய்ய புத்தி சொல்லி மறுபடி இருமுறையும் மேற் சொல்லியபடி ஜெபிக்க போனார். அப்போது மனிதருடைய அக்கிரம பாவங்களையும் தாம் பட போகிற கொடூர நிர்பந்த பாடுகளையும்
நன்றி கெட்ட திரளான பாவிகள் நரகத்தில் விழுவதையும் தியானத்தில் கண்டு துக்க சாகரத்தில் அமிழ்ந்தி மரண அவஸ்தைப்பட்டார். 11 மணி வேளையில் அவர் துக்க மிகுதியால் சொல்லில் அடங்கா நோக்காடு அனுபவித்து தரையில் சிந்தி வடியும் பெருந்துளியாக இரத்த வேர்வை வேர்த்தார். அப்போது ஒரு சம்மனசானவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை உரைத்தார். 12 மணி ஆகிற நடுஜாமத்தில் ஆண்டவர் ஜெபம் முடித்து தம்முடைய சீடரை அழைத்து கொண்டு தம் சத்துராதிகளை எதிர்கொள்ள போனார். அவர்களோடே வந்த யூதாஸ் என்கிற துரோகியான சீடர் அவரை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தான். யூதர்கள் கயிறு சங்கிலிகளால் அவரை கட்டி மானபங்கமாய் எருசலேம் பட்டணத்தின் தெரு வீதிகளில் இழுத்து கூட்டிக் கொண்டு போனார்கள். 1 மணி வேளையில் இயேசுநாதர் அன்னாஸ் என்கிற ஆசாரியன் அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டு ஆசாரியன் கேட்ட அநேக கேள்விகளுக்கு மிகவும் நியாயமுள்ள மறுமொழி சொன்னதற்கு ஒரு துஷ்ட சேவகனால் நிஷ்டூரமாய் திரு கன்னத்தில் அறையப்பட்டார். 2 மணி வேளையில் யூதர் அவரை பெரிய குருவான கைபாஸ் அரண்மனையில் கூட்டிக் கொண்டு போய்விட்டார்கள். அங்கே தமக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட பற்பல பொய் சாட்சிகளுக்கு ஆண்டவர் மௌனமாயிருந்தார். ஆயினும் தாம் சுயஞ்சீவிய சர்வேஸ்வரனுடைய குமாரனோ என்று பிரதான ஆசாரியன் ஆணையிட்டு கேட்டதற்கு ஆம் என்றும் உலகத்தை நடுத்தீர்க்க வருகிறவர் தாமே என்றும் நிச்சயித்தார். இதை பற்றி அந்த திவ்ய கர்த்தர் தேவ தூஷணன் என்றும் சாவுக்கு பாத்திரவான் என்றும் யூதருடைய ஆலோசனை சங்கத்தால் கூறப்பட்டு சேவகர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கையளிக்கப்பட்டார். அவர்கள் அவரை சகலவித கொடிய அவமான கஸ்தி வாதைப்படுத்தவும் தொடங்கினார்கள். 3 மணி வேளையில் சேவகர் ஒரு சீலையால் அவர் திரு கண்களை மறைத்து கன்னத்தில் அறைந்து சிரசில் கொட்டி அடித்தவன் இந்நாள் என்று தீர்க்க தரிசனமாய் சொல் என்று பரிகாசமாய் கேட்டு அவருடைய திருமுகத்தில் துப்பி சொல்லில் அடங்காத கொடூரமெல்லாம் செய்தார்கள். பின்னும் அவரை இருண்ட சிறைச்சாலையில் அடைத்தார்கள். ராயப்பர் அவரை அறியேன் என்று மும்முறை மறுதலித்ததினாலும் திவ்ய கர்த்தர் மிகுந்த துயரத்தை அடைந்தார். 4 மணி வேளையில் அவரை மறுபடி சேவகர் குருக்களின் யோசனை சங்கத்திற்கு கூட்டிக் கொண்டு போனதின் மேல் அவர் சாவுக்கு பாத்திரமாயிருப்பதாக மறுபடியும் சங்கத்தாரால் கூறப்பட்டார். ஆண்டவர் தமது இரக்க பெருக்கால் ராயப்பரை நோக்க அவர் தமது பாவத்துக்கு மிக்க மனஸ்தாபப்பட்டு அழுது புறப்பட்டு போனார். 5 மணி வேளையில் வெள்ளிக்கிழமை விடியற்காலமாகிற போது இயேசுநாதர் பிலாத் என்கிற துரை அரண்மனைக்கு கூட்டிக் கொண்டு போகப்பட்டு தமது மேல் சாட்டப்பட்ட அபத்த குற்றங்களுக்கு ஒரு பதிலும் சொல்லாமற் போனாலும் குற்றமற்றவராக விளங்கினார். 6 மணி வேளையில் பிலாத் என்கிற துரை ஆண்டவரை ஏரோது ராஜாவிடம் அனுப்பினான். அங்கேயும் அவர் தம் பகையாளிகளை மறுக்க ஒரு வார்த்தையும் சொல்லாததை பற்றி ராஜா அவரை பைத்தியன் என்று நிந்தித்து பித்தன் என்பதற்கு அடையாளமாக நீண்ட வெள்ளை சட்டையை அவருக்கு அணிவித்து தன் சேனைகளோடு அவரை பரிகாசம் பண்ணி மறுபடி பிலாத்தினிடம் அனுப்பினார். 7 மணி வேளையில் பிலாத்து இயேசுநாதரையும் பரபாஸ் என்கிற கொலை பாதக கள்வனையும் ஒரே வரிசையாக நிறுத்தி, இவ்விருவரில் யாரை உங்களுக்கு விடுதலையாக்க மனதென்று யூதரை கேட்டதற்கு அவர்கள் கள்வனை விடுதலையாக்க சொல்லியும் மாசற்ற கர்த்தரை
கொலைப்படுத்த வேணும் என்றும் இரைச்சலிட்டு கூவினார்கள். 8 மணி வேளையில் ஆண்டவர் கற்றூணில் கட்டுண்டு கசைவார் முதலிய எத்தனங்களை கொண்டு கொடிய சேவகரால் நிஷ்டூரமாய் அடிபட்டதினால் அவருடைய திருசதை கிளிய, திரு இரத்தம் எப்பக்கத்திலும் புரண்டோட சர்வாங்கமும் ஏக காயமாயிற்று. 9 மணி வேளையில் துஷ்ட சேவகர் நிகரில்லா கொடுமையால் நீண்ட முட்களை முடியாக பின்னி ஆண்டவருடைய திரு சிரசில் இருத்தி தடியால் அடித்து பரிகாச ராஜாவாக அவரை ஸ்தாபித்து பழஞ்சிவப்பு சகலாத்தை உடுத்தி செங்கோலாக மூங்கிலை கையில் கொடுத்து கேலியாக அவருக்கு முன் முழங்காலிட்டு யூதர்களின் ராஜாவே என்று கூப்பிட்டு அறைந்தார்கள். 10 மணி வேளையில் பிலாத்து ஆண்டவரை மேற் சொல்லிய இரக்கத்துக்குரிய அவமான நிர்பந்தமுள்ள கோலத்தோடே ஜனங்களுக்கு காண்பித்து இதோ மனிதன் என்றான். பாவிகளான யூதர் அவனை கொல்லும் கொல்லும், சிலுவையில் அறையும் அறையும் என்றும் மிகவும் இரைச்சலிட்டு கூவினதால் பிலாத்து கலாபத்துக்கு பயந்து, இந்த நீதிமான் இரத்தத்தில் நான் குற்றவாளி அல்ல என்று தன் கைகளை கழுவி இயேசுநாதரை சிலுவையில் அறைய மரண தீர்வையிட்டான். திவ்ய கர்த்தர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கபால மலைக்கு போக புறப்பட்டார். 11 மணி வேளையில் இயேசுநாதர் தமது பாரமான சிலுவையை சுமந்து போகையில் பல முறை தரையில் விழுந்தார். துக்க சாகரத்தில் அமிழ்ந்திய தம்முடைய மாதா எதிர்கொண்டு வருகிறதை மிகுந்த துயரத்தோடே கண்டார். எருசலேம் பட்டணத்து புண்ணிய ஸ்திரீகள் தமக்காக அழாமல் தங்களுக்காகவும் தங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழ சொல்லி மலையின் உச்சியில் சேர்ந்து தம்முடைய காயங்களோடே ஒட்டியிருக்கும் தம் வஸ்திரங்கள் உரியப்பட்டு சிலுவை மரத்தில் அறையப்பட்டார். நண்பகல் 12 மணி வேளையில் இயேசுநாதர் அறையுண்ட சிலுவை இரு கள்வர் நடுவே நாட்டப்பட்டது. அப்போது சூரியன் மங்கி போனது. 3 மணி மட்டும் காரிருள் உலகம் முழுவதையும் கவ்விக்கொண்டது. 1 மணி வேளையில் இயேசுநாதர் தம்முடைய தேவ பிதாவை நோக்கி தம்மை நிந்தித்து கொலைப்படுத்துகிறவர்களுக்காக மன்றாடி பொறுத்தலை கேட்டார். பின்னும் தமது வலது பக்கத்தில் சிலுவையில் அறையுண்ட பச்சாதாப கள்வனை நோக்கி, இன்று என்னோடே பரகதியில் இருப்பாய் என்று திருவுளம் பற்றினார். 2 மணி வேளையில் இயேசுநாதர் தம்முடைய திருமாதாவை நோக்கி பிரிய சீடனாகிய புனித அருளப்பரை காண்பித்து, ஸ்திரியே, இதோ உன் மகன் என்றும், பின்னும் இவரை நோக்கி தம்முடைய தாயாரை காண்பித்து, இதோ உன் தாய் என்றும் திருவுளம் பற்றினார். இந்த வாக்கியத்தினால் சகல கிறிஸ்தவர்களுக்கும் தம்முடைய திருமாதாவை தாயாராகவும் அவர்களை அந்த தயவுள்ள ஆண்டவளுக்கு பிள்ளையாகவும் தந்தருளினார். 3 மணி வேளையில் தாகமாயிருக்கிறேன் என்கிறதின் மேல் சேவகர் கடற்காளானை புளித்த ரசத்தில் துவைத்து நிரப்பி நீண்ட தண்டிலே பூட்டி அவர் தாகத்துக்கு கொடுத்தார்கள். ஆனால் மனிதர் ஈடேற்றமே அவருக்கு தாகமாயிற்று. பின்னர் அவர் தம்மை குறித்த தேவ தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறினதென்று பார்த்து, எல்லாம் நிறைவேறிற்று என்று திருவுளம் பற்றினார். பின்னும் உரத்த சத்தத்தோடே, பிதாவே, உமது கையில் என் ஆத்துமத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று உரைத்து தலை குனிந்து பிராணனை விட்டார். அப்போது பூமி அதிர, கற்பாறைகள் பிளக்க, கல்லறைகள் திறந்து போக, மரித்த புனிதர்கள் அநேகர் உயிர்த்தார்கள். 4 மணி வேளையில் ஒரு சேவகன் ஈட்டியால் ஆண்டவர் திருவிழாவில் குத்தி திரு இருதயத்தை ஊடுருவ தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது.
அவரை சிலுவையில் அறைந்த சேர்வைக்காரன் முதலிய அநேகர் நடந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து மிக்க தேவ பயம் அடைந்து, இவர் மெய்யாகவே சர்வேஸ்வரனுடைய குமாரன் என்று மனஸ்தாபத்தால் தங்கள் மார்பில் அறைந்து கொண்டு எருசலேம் பட்டணத்துக்கு திரும்பி போனார்கள். 5 மணி வேளையில் இயேசுநாதருடைய சீடர்கள் உயிர் பிரிந்த அவருடைய திரு சரீரத்தை சிலுவையில் நின்று இறக்கினார்கள். பரிசுத்த தேவமாதா தம்முடைய திருமடியில் வளர்த்தி துக்க சாகரத்தில் அமிழ்ந்து மிகுந்த வியாகுலப்பட்டாள். 6 மணி வேளையில் சீடர் ஆண்டவருடைய திரு சரீரத்தை வணக்கத்துடன் விலையேற பெற்ற பரிமள தைலத்தால் பூசி மெல்லிய சீலையால் பொதிந்து புது கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். திருப்பாடுகளின் தியானம். சர்வேஸ்வரா சுவாமி நிகரில்லாத தயையினாலே உலகத்தை மீட்டு ரட்சித்ததற்காக தேவரீர் மனுஷனாக பிறக்கவும் விருத்த சேதனப்படவும் யூதர்களினாலே புறக்கணிக்கப்படவும் குருத்ரோகியான யூதாஸ் என்பவன் உம்மை கன்னத்திலே முத்தம் செய்து காட்டிக் கொடுக்கப்படவும் தேவரீர் கயிறுகளினாலே கட்டுண்டு குற்றமில்லாத செம்மறி புருவையைப் போல பலிக்கு ஏவப்படவும் அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது என்கிற இவர்கள் அண்டைக்கு அவமானமாக கூட்டிக் கொண்டு போய் விடப்படவும் பொய் சாட்சிகளினாலே குற்றம் சாட்டப்படவும் திரு கன்னத்தில் கைகளினாலேயும் திருமேனியில் கசைகளினாலேயும் அடிக்கப்படவும் திருமுகத்திலே துப்பப்படவும் தூஷணங்களினாலே நிந்திக்கப்படவும் முள்முடி தரிக்கப்படவும் மூங்கிற்றடியால் அடிக்கப்படவும் உம்முடைய திருமுகம் வஸ்திரத்தினாலே மூடப்படவும் திருத்தோளின் பேரில் பாரமான சிலுவை மரத்தை சுமத்தி கபால மலை மட்டும் கூட்டிக் கொண்டு போகப்படவும் திருசட்டை உரியப்படவும் இரும்பாணிகளினாலே அறையுண்டு 2 கள்வருக்கு நடுவில் சிலுவையோடு உயர்த்தப்படவும் தாகத்திற்கு பிச்சோடே கலந்த காடி குடிக்க கொடுக்கப்படவும் திருவிழாவானது ஈட்டியால் குத்தி திறக்கப்படவும் திருவுளமானீரே சுவாமி. பாவியாயிருக்கிற அடியேன் இவையெல்லாம் பக்தியோடே தியானிக்க அனுக்கிரகம் செய்தருளும். தேவரீருடைய அச்சிஷ்ட இந்த நிர்பந்தங்களையும் சிலுவையையும் திரு மரணத்தையும் பார்த்து நரக வேதனையை விட்டு அகற்றி அடியேனை ரட்சித்து உம்முடைய வலது பாரிசத்தில் இருந்த பச்சாதாப கள்வனுக்கு தந்தருளிய மோட்ச பாக்கியத்தில் அடியேனையும் கூட்டிக் கொண்டு போக கிருபை பண்ணியருளும் சுவாமி. பிதாவோடேயும் இஸ்பிரீத்து சாந்துவோடேயும் சதா காலம் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற ஆண்டவரே, ஆமீன். இயேசு கிறிஸ்துவே சுவாமி, தேவரீர் சிலுவையிலே அறையுண்டிருக்கிற பொழுது அளவில்லாத கஸ்தி நோவுகளை அனுபவித்தீரே. விசேஷமாய் உம்முடைய திரு ஆத்துமம் திரு சரீரத்தை விட்டு பிரியும் பொழுது மிகுந்த துக்கத்தை அடைந்தீரே. அந்த துக்கத்தை பார்த்து பாவியாயிருக்கிற அடியேன் சாகிற தருவாயிலே உலகம், பசாசு, சரீரம் என்கிற சத்துருக்களாலே என் ஆத்துமத்துக்கு யாதொரு மோஷம் வரவொட்டாமல் கிருபை பண்ணி ரட்சியும் சுவாமி. ஆமீன். பிதாவாகிய சர்வேஸ்வரா, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்ளும் சுவாமி. பிதாவாகிய சர்வேஸ்வரா, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே. அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்து கொள்ளும் சுவாமி. பிதாவாகிய சர்வேஸ்வரா, தேவரீருக்கு உகந்த குமாரனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகள் பட்டாரே.
அவருடைய திருமுகத்தை பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்துக் கொள்ளும் சுவாமி. இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். சர்வ தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மண்ணினால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மட்டற்ற மகிமை பிரதாபம் உள்ள தேவ சுபாவத்தோடு மட்டில் அடங்காத ஈன சுபாவத்தை பந்தனமாக கட்டி மனித அவதாரம் எடுக்க திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. தரித்திரத்தில் பிறந்து வளர்ந்து துன்பத்தில் உயிர்விட திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. ஊனுறக்கமற்று உடலை ஒருத்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாயிருந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. கொடிய சத்துருவாகிய பசாசின் கையால் எடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. விண்ணிற்கும் மண்ணிற்கும் முதல்வராயிருந்தும் எளிய அரசனுக்கு இறை கொடுக்க திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. நித்திய பிதாவின் ஞான சொரூபியாயிருந்தும் அஞ்ஞானம் நிறைந்த மனிதர்களால் ஆகடியம் செய்யப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பரிசுத்தரிலும் பரிசுத்தராயிருந்தும் பாவ வேஷம் அணிந்து பிதாவின் சமூகத்தில் பாவி போல் நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சமனசுகளுடைய உண்மையான சந்தோஷமாயிருந்தும் சஞ்சல சாகரத்தில் அமிழ்ந்தி சலிப்பை அடைந்து பிராண அவஸ்தைப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சகல ஜீவாத்துமாக்களுக்கும் அபயமாயிருந்தும் மரண அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி உதிர வியர்வை ஒழுகி நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பேய் கடிமையான என்னை மீட்டு இரட்சிக்க திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. துஷ்ட யூதர்கள் கையில் அகப்பட்ட கள்வனைப் போல கட்டுண்டு தெரு வீதிகளில் இழுக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சேதுரோன் என்கிற நதியில் அமிழ்ந்தி உடல் எல்லாம் விரைத்து நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. அதீத குருக்கள் சபையில் அமைந்து பொய் சாட்சிகளுக்கு பணிந்து தேவ பலிகாரனாக கூறப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. திரு கன்னத்தில் அறையப்பட்டு திரு விழிகள் மறைக்கப்பட்டு ரா முழுதும் அவஸ்தைகளை அனுபவித்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. வஸ்திரம் உரியப்பட்டு கற்றூனில் கட்டப்பட்டு சதைகள் தெறிக்க அடிபட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சோகம் நிறைந்து
கை கால் அயர்ந்து இரத்தத்தில் குப்புற விழுந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. திரு சிரசில் முள்முடியை அழுத்தி, பீற்றல் சகலாத்தை முதுகிற் போர்த்தி, பரிகாச ராஜாவாக நிந்திக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பரபாஸ் என்கிற கள்வனிலும் பாதகன் என்று எண்ணப்பட்டு பழிகாரர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பார சிலுவையை தோளில் சுமந்து பரிதாபமாய் நடந்து பலமுறை குப்புற விழுந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. யாவராலும் கைவிடப்பட்டு அப்போஸ்தலரால் மறுதலிக்கப்பட்டு யாருமற்ற பரதேசியைப் போல நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சிலுவையின் மீதே சமனுற்று திருப்பாத கரங்களில் ஆணி அறைந்து இரு கள்வருக்கு நடுவில் நாட்டப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. உச்சந்தலை துவக்கி உள்ளங்கார் பரியந்தம் ஏக காயமாய் ஒரு சாமம் மட்டும் சிலுவையில் தொங்கி நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பிதாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஈனமெனப்பட்ட யாவற்றையும் ஏகமாய் அடைந்து நோக்காட்டு மனிதனான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பெயரில் தயவாயிரும் சுவாமி. உபாதிக்கிற சத்துருக்களுக்காக பிதாவை இறந்து கொண்டு உலகத்திற்கெல்லாம் பலியாயிருந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. திருமுகம் அயர்ந்து திருவிழிகள் மறைந்து திரு சிரசு கவிழ்ந்து மரணமடைந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்களுக்காக படாத பாடுபட்டு எங்கள் பாவத்திற்காக உமது இரத்தமெல்லாம் சிந்தி எமது உயிரை காப்பாற்ற உமது உயிரை கொடுத்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்களுக்கு நீர் செய்த நன்றி எல்லாம் மறந்து எங்களுக்காக படாத பாடுபட்டதையெல்லாம் எண்ணாமல் உமக்கு துரோகம் செய்த என் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. நெஞ்சுருகி இதயம் தவிடு பொடியாக பிளந்து கண்ணீர் சொரிந்து வடிந்து நிற்கும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. எங்கள் பாவத்தின் கனத்தையும் கொடுமையையும் பாராமல் உமது நன்மையின் விசாலத்தையும் கிருபையையும் பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. நீர் பட்ட அடிகளையும் முறிவுகளையும் உமது திரு உதிரத்தையும் பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உபத்திரவ மரணத்தால் எங்களை மீட்டு இரட்சித்த இயேசுவே, உபத்திரவங்களை பொறுமையுடனே அனுபவிக்க உமது இரட்சணியத்தின் பலனை நாங்கள் அடைய கிருபை செய்தருளும் சுவாமி. ஜெபிப்போமாக. எங்களிடத்தில் வைத்த சிநேகத்தால் சொல்லில் அடங்காத வேதனைப்படவும் சிலுவையில் மரிக்கவும் திருவுளமான இயேசுவே, உமது சிநேகத்தை பற்றி நாங்கள் உலகத்தில் இருக்கும் அளவும் துன்பத் துரிதப்படவும் உம்மை பற்றி உமது பாவனையாக இவ்வுலகத்தில் உபத்திரவப்பட்ட பின்பு உம்முடனே கூட சதா காலமும் உம்மிடத்தில் வீற்றிருக்கவும் கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன்.
சிலுவையில் அறையுண்ட இயேசுநாதரிடம் ஜெபம். திவ்ய இயேசுவே, பூலோக இரட்சணிய நிமித்தம் தேவரீர் மனித அவதாரம் எடுத்து பிறந்தீர். விருத்த சேதனப்பட்டீர். யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டீர். துரோகியான யூதாசினால் முத்தமிடப்பட்டு காட்டிக் கொடுக்கப்பட்டீர். சங்கிலிகளால் கட்டுண்டு மாசற்ற செம்மறி புருவையைப் போல கொலை களத்துக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டீர். அன்னாஸ், கைப்பாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் சமூகத்தில் அவமானமாய் நிறுத்தப்பட்டீர். பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டீர். சாட்டை கசைவார்களினால் அடிக்கப்பட்டீர். நிந்தை கோரணியாய் திரு கண்கள் மூடி குட்டப்பட்டீர். திருமுகத்தில் துப்பப்பட்டீர். முள்முடி சூட்டப்பட்டு மூங்கில் தடியால் அடிக்கப்பட்டீர். திரு சட்டைகள் உரியப்பட்டீர். ஆணிகளால் சிலுவையில் அறையுண்டு உயர்த்தப்பட்டீர். பிச்சு கலந்த புளித்த காடி குடிக்க கொடுக்கப்பட்டீர். ஈட்டியால் குத்தப்பட்டீர். என் ஆண்டவரே சுவாமி, அடியேன் எவ்வளவு பாவியாயிருந்தாலும் நான் இப்போது தியானித்து வணங்கும் உமது திருப்பாடுகளை கொண்டும் உமது திரு சிலுவை மரணத்தை கொண்டும் என்னை நரக ஆக்கினையினின்று மீட்டு ரட்சித்து உமது வலது பாரிச கள்வனுக்கு கட்டளையிட்ட மோட்ச பாக்கியத்தில் அடியேனையும் சேர்க்க தயை புரியும். பிதாவோடையும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் சுயஞ்சீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற ஆண்டவரே, ஆமீன். இயேசுநாதருடைய திருத்தோள் காயத்திற்கு ஜெபம். என் நேசத்திற்குரிய இயேசுவே, கடவுளின் மாசற்ற செம்மறி புருவையே, நான் மிகவும் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திரு சிலுவையை சுமந்து கொண்டு போன போது உமது திரு தோளை நிஷ்டூரமாய் கிளிய செய்து உமது திரு சரீரத்தில் உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துன்பத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருவிக்கிற உமது திரு தோளின் காயத்தை சாஷ்டாங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன். மட்டற்ற துன்பப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திரு தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பார சுமை அதிகரித்ததின் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பேரில் இரக்கமாயிருக்கவும் என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உமது சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்ப்பிக்கவும் தயை புரிய வேண்டுமென்று உம்மை இரந்து மன்றாடுகிறேன். ஆமீன். மதுர இயேசுவே, உமது திருத்தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் பேரில் இரக்கமாயிரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் 5 காய ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதர் பாடுபட்ட சிலுவை அடியில் தேவமாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திரு காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வடிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணினால் காண்கிறது போல் தியானித்து விசுவாசமாய் ஜெபிக்கவும். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து
அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுகள் முதலிய மோட்சவாசிகளோடு தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். 1. இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திருமாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும், அவைகளுடைய தீமையை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 3. இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்,
தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது கரத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய நேச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொருத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய திருவிழாவின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவரீருடைய திரு காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பிதாவாகிய இறைவனுக்கு ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். பிதாவாகிய இறைவா, தேவரீருக்கு உகந்த மகனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளும் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் துன்பங்களையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திருக்காயங்களிலே நின்று வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுகளையும் அவருடைய 5 திருக்காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியருளும் சுவாமி. ஆமீன். இயேசுவின் திருமுகத்தை பார்த்து பாப்பரசர்
9ஆம் பத்திநாதர் இயற்றிய ஜெபம். இனிய இயேசுவே, எங்களை உமது கிருபை கண்களால் நோக்கியருளும். அன்று வெரோனிக்கம் மாலை கிருபா கடாட்சமாய் பார்த்தருளினது போல எங்களில் ஒவ்வொருவரையும் தயவாய் பார்த்தருளும். உமது பிரதியேற்ற தரிசனத்தை அடியோர்கள் இச்சரீர கண்களால் காண அபாத்திரவான்களாகையால் என் இருதயத்தை நோக்கி உமது திருமுக தரிசனத்தால் திருப்பியருளும். இந்த திவ்ய தரிசனத்தால் என் இருதயம் உற்சாகம் அடைந்து இப்பிரபஞ்ச ஜீவன் ஞான யுத்தத்தில் எனக்கு அவசரமான மனத்திடனை அத்திரு கிருபா கடாட்ச ஊரணியால் அடைய செய்தருளும் சுவாமி. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். சமஸ்த விசுவாசிகளின் சிருஷ்டிகரும் இரட்சகருமாகிய இறைவா, உம்முடைய மகிமை பூலோகமெங்கும் நிறைந்திருக்கிறது. உமது அடியானுக்கு பாவ பொறுத்தல் தந்து என் அவசரங்களில் வேண்டிய வரங்களை அடைய செய்தருளும் சுவாமி. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நாளை புனித வெள்ளிக்கிழமை. நம் மீட்பர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவ கரைகளை கழுவி நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்க தன் உயிரையே சிலுவையில் பலியாக கொடுக்க போகும் மகா பரிசுத்த நாள். நமக்காக தன் தேகம் சிதைந்து இரத்தம் சிந்தி தியாகம் செய்த அந்த இயேசுவை தியானிக்க நம்மை நாமே தகுதியோடு தயார் செய்வோம். என் இறைவன் எனக்காக இவ்வளவு செய்தாரே, நான் அவருக்காக என்ன செய்ய போகிறேன் என்ற கேள்வி இப்போது உங்கள் இதயங்களை உலுக்கட்டும். அவர் சிலுவையில் விரித்திருக்கும் கரங்கள் உங்களை கட்டி அணைக்கவே காத்திருக்கின்றன. நம்முடைய பாவங்கள், தீய குணங்களை இயேசுவிடம் ஒப்படைத்துவிட்டு ஒரு புதிய மனிதர்களாக உயிர்த்தெழ நாளை அந்த சிலுவை அடியில் மண்டியிடுவோம். இந்த திருப்பாடுகளின் தியானம் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். நாளை அந்த மகா தியாகத்தின் அமைதியில் இறைவனோடு இணைந்து பயணிப்போம். ஆமீன். என் இறைவன் எனக்காக இவ்வளவு செய்தாரே, பதிலுக்கு நான் அவருக்கு என்ன செய்ய போகிறேன்? தன் உயிரையே எனக்காக பலியாய் தந்தாரே, என் வாழ்வை அவருக்கு காணிக்கையாக்குவேனோ. விண்ணகம் துறந்து மண்ணில் வந்தாரே, விலை மதிப்பில்லாத இரத்தமாய் வடிகிறாரே. ஆணிகள் ஏற்க ஆவியே பிரிய துடித்தாரே, இந்த தியாகம் எல்லாம் எனக்காகவே. அவர் சிந்திய இரத்தம் என் பாவம் தீர்க்கவே. என் இறைவன் எனக்காக இவ்வளவு செய்தாரே, பதிலுக்கு நான் அவருக்கு என்ன செய்ய போகிறேன்?
பலியாய் தந்தாரே என் வாழ்வை அவருக்கு காணிக்கையாக்குவேனோ